ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் ரத சப்தமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தானியத்துக்கு மேல ஒரே ஒரு தீபத்தை இந்த நேரத்துல நீங்க ஏற்றி வைத்தாலே போதும். அரசனை போல ராஜ வாழ்க்கை தேடி வரும். குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். அது என்ன தானியம், என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தானியத்து மேலே என்ன தீபம் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சூரிய பகவான் அவதரித்த தினத்தை சூரிய ஜெயந்தி நம்ம சொல்லுவோம். அதைத்தான் ரத சப்தமியாவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஒரு மாதமும் நமக்கு அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 2 விதமான சப்தமி திதிகள் வரும். அதுல தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி. உதாரணத்துக்கு இப்ப போன வாரம் தை அமாவாசையை கடந்து வந்துட்டோம். இப்ப இருக்கக்கூடியது தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நாட்கள். இதுல அமாவாசை முடிந்து 7வது திதியாக வரக்கூடியது சப்தமி திதி. சப்த கன்னிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சப்தனா 7 அப்படின்னு அர்த்தம். திதிகள்ல 7வது திதியாக வரக்கூடிய இந்த ஒரு சப்தமி திதி சூரிய பகவானுக்கு உகந்த அற்புதமான ஒரு நாள். கிரகங்கள்லயே ராஜ கிரகம், ராஜயோகத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது சூரியன் தான். ஒருத்தவனுக்கு ஜாதகத்துல சூரிய பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது அவங்க ராஜாவாக வாழ்வாங்களாம். அவங்க இருக்கக்கூடிய இடமும் அந்த குடும்பமும் ராஜ யோகம் பெறும் அப்படிங்கிறது தான் சூரிய பகவான் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஜாதகக்காரரோட சிறப்பம்சம். அப்படி இல்லாதவங்களும் அந்த ராஜ யோகத்தை சூரிய பகவான் மூலியமாக பெற முடியும். அதற்கு ஒரு அற்புதமான நாள் தான் தை மாதத்துல வரக்கூடிய வளர்பை சப்தமி திதியாக இருக்கக்கூடிய ரத சப்தமி. அப்படிப்பட்ட சப்தமி திதி ஜனவரி 24 சனிக்கிழமை இரவு 11 மணி 15 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி 19 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பகல் முழுக்க சப்தமி திதி தான். மதியம் 4:30 6 மணி இந்த நேரம் ராகு காலம். 12 மணிலேருந்து 1:30 இது யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க ரத சப்தமி திதிக்கான வழிபாடு செய்யலாம். ரத சப்தமிக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? உதாரணத்துக்கு காலையில நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது 7:30 8:30 சூரிய உதயத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த காலையில இருக்கக்கூடிய 1 மணி நேரம் சூரிய பகவான் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு அதுலயும் இப்ப நம்ம சேனல்ல ரீசெண்டா ரத சப்தமி அன்னைக்கு எருக்க இலைகள் வைத்து ஒரு குளியல் பரிகாரம் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணுங்க. அப்படிப்பட்ட குளியலை முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 7:30 8:30 இந்த 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு எல்லா விதமான தெய்வங்களையும் வணங்கணும். எப்படி எல்லா சுவாமிகளுக்கும் நீங்க தீப தூபம் காமிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து பார்த்தா சூரிய பகவான் எங்க பிரகாசமா தெரிகிறாரோ அங்க சூரிய பகவானுக்கு நின்று நீங்க சாம்பிராணி தூபம் போடணும். குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வரிசையாக நின்று உங்க கைகளை தலைமேல் கூப்பி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இப்படி பண்றது மூலயமா சூரிய பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சூரிய பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் போது அரசியல் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்ல வெற்றி உண்டாகும். உடல் சம்பந்தப்பட்ட தீராத நோய்கள் தீர்வதற்கான வழிவகையை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் சூரிய பகவானுக்கு உகந்த ரத சப்தமியை ரொம்ப எளிமையாக வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. அது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய பரிகார முறைகள்ல தீபமேத்தி வழிபடக்கூடியது அதிக பலன்களை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும். சாதாரணமாக நீங்க கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபட்டுட்டு வர்றதை விட ஒரு தீபமேத்தி வச்சு வழிபடும் போது முழுமையாக வழிபட்ட பலனும் திருப்தியும் நமக்கு கிடைக்குமாம். அதுக்கு இந்த ரத சப்தமையும் விதிவிலக்கு கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தானியத்தை நீங்க சூரிய பகவானுக்கு உகந்த ரத சப்தமி தினத்துல உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்தி வைக்கணும். அந்த தானியம் பல பேரு வீடியோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் கோதுமை. கோதுமை எதுக்காக எடுத்துருக்கிறோம்? சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை தான். நவகிரகங்கள் 9 இருக்கு இல்லையா? அந்த 9 கிரகத்துக்கும் உரிய தானியங்கள் ஒவ்வொன்றும் இருக்கு.
அதுல சூரிய பகவானுக்கு உகந்தது இந்த ஒரு கோதுமை. கோதுமை முழு கோதுமையா தானியமா தான் பயன்படுத்தணும். கோதுமை மாவையோ சம்பா ரவை கோதுமையோ பயன்படுத்தக்கூடாது. உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைகள்லயும் சூப்பர் மார்க்கெட்லயும் இந்த முழு கோதுமை தானியமாகவே கிடைக்கும். குறைந்தது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்ன்னு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க முடியுமோ அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே உங்க வீட்ல முழு கோதுமை இருந்தாலும் அதையே நீங்க வச்சுக்கலாம். புதிதாக வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த தீபத்தை சூரியன் வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய அந்த நேரத்துல தான் நீங்க பண்ணணும். காரணம், சூரிய பகவானுக்கு உகந்த ரத சப்தமி தினத்துல ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்க மாலை நேரத்துல ஏத்துறதால எந்த விதமான பலனும் கிடைக்க போறதில்ல. கூடுமான அளவுக்கு மதியம் 12ல இருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு சிறிய தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை எடுத்து பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. ஒருவேளை மண் அகல் விளக்கு இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க தினமும் பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விளக்க அந்த தட்டு மேல எந்த விளக்கு வைக்க முடியுமோ அதுக்கு ஏற்றவாறு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபமா இருந்தாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்க விருப்பம். ஆனா எரியக்கூடிய தீபம் இந்த கோதுமை மீது இருக்கணும். அதுவும் தீபம் எரியக்கூடிய திசை சூரியன் உதயமாகக்கூடிய கிழக்கு திசை பார்த்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்க வீட்டோட பூஜை அறையில நிற்கும் போது கிழக்கு திசை உங்களுக்கு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தீபச்சுடர் இருக்கிற மாதிரி கோதுமை மீது வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கணும். ஏத்தி வச்சுட்டு முதல்ல உங்களோட குல தெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்லி எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடைசியா சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணணும். உங்க குடும்பத்துல யாராவது ஒரு நபர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான தேர்வுகள் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும், அரசாங்க பதவியில போய் அவங்க உட்காரணும்னு கிரகங்கள்லயே ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கிட்ட இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்க கோரிக்கையா முன்வைக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல யாருக்காவது நீண்ட நாட்களா தீராத வியாதி இருக்கு, எவ்வளவோ மருத்துவ செலவுகள் பண்ணி பார்த்துட்டோம், அதுக்கான தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் சூரிய பகவான் கிட்ட அந்த கோரிக்கையை முன்வைக்கலாம். குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிந்தாலே போதும். இந்த தீபம் எரியக்கூடிய நேரத்துல சூரிய பகவானை வணங்கும் போது சூரிய பகவானுக்கே உரிய அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க ஒரு முறையாவது உச்சரிக்கணும். சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரம் என்ன? ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இதுதான் சூரிய பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம். இத குறைந்தது ஒரு முறை, அதிகபட்சம் 11 முறை உச்சரிக்கலாம். உச்சரிச்சுட்டு அந்த தீபத்தை எரிய விடுங்க. தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த அகல் விளக்கையோ இல்ல அது மேல வைத்திருக்கக்கூடிய விளக்கையோ நீங்க அப்புறப்படுத்திட்டு அந்த கோதுமையை எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். அதை நீங்க சமையலுக்கும் பயன்படுத்த வேணாம். அதை காக்கை குருவிகளுக்கு தானமா கொடுத்தாலும் சரி, இல்ல தண்ணில விட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். ரத சப்தமி தினத்துல, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். அந்த நாள்ல ரத சப்தமி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லா வருடமும் ரத சப்தமி இது மாதிரி அமையும் சொல்ல முடியாது. இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கோங்க. கூடுமான அளவுக்கு கோதுமையையும் கோதுமை சார்ந்த பொருட்களையும் அன்றைய தினம் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுப்பதும் கூடுதல் சிறப்பு. இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு கூடவே கோதுமை சார்ந்த பொருட்களை தானமாக கொடுங்க. கண்டிப்பான முறையில ராஜ வாழ்க்கை உங்களை தேடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.